முறையிடும் முக்குளத்து பள்ளி முகத்தில் என்று எழுதி வைத்து விட்டு சென்றார். அவன் யார்? வரலாற்று சிறப்புமிக்க இந்த தமிழகத்தினுடைய புலவர்களிலே பெரும் இடத்தை பிடித்த ஜவ்வாது புலவன் என்பவன் தான் இந்த வேலையை செய்தான். அதுவும் இது நடந்த நிகழ்ச்சி முதுகளத்தூரிலேதான் நடந்திருக்கிறது. வாங்கு சொல்ல மோதியில்லை, வந்து தொட வெப்ப இல்லை. அப்ப அங்க வந்து வாங்கு சொல்லதுக்கு மோதியும் வரவில்லை, அங்க இமாமும் வரவில்லை என்றால் கண்ணியத்துக்குரிய முத்தவெளி அவர்கள் கொலை போயிருப்பார்களா என்று சிந்திக்க வேண்டும். ஆனால் தலைவர்களே, இன்று பல ஊர்களில் வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகின்றார். தலைமை பொறுப்பு கொடுத்தாவது தொழுகின்றீர்களா என்று உங்களை பார்க்கின்றார். இந்த நேரத்தில் கூட நீங்கள் தொழாமல் இருந்தால் நான் அகிலத்து மாந்தரையும் அல்லாஹ் நிறுத்தி வைத்து கேட்கின்ற போது இந்த மக்கள் எல்லாம் சொல்வார்கள், யா அல்லாஹ் ரப்பனா அத்தஅனா சாதத்தனா வகுபரானா ஃபஅல்லூன ஸபீல். யா அல்லாஹ், எங்களுடைய கண்ணியத்துக்குரிய தலைவர் வல்லத்து மாநகரின் மாபெரும் ஜும்மா பள்ளியினுடைய முஸ்லிம் ஜமாத் கமிட்டியினுடைய தலைவர் இவர்கள்தான். ஆனால் இவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழ வரவில்லை. ஆகவே அவர்களே தொழாமல் இருக்கும் போது தலைவருக்கு எந்த வழி தெரிந்து தப்பித்துக் கொள்வாரோ மறுமையில் அவரை பின்பற்றி நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று நாங்களும் தொழுகை விட்டிருந்தோம். ஆகவே ரப்பனா அத்தஅனா சாதத்தனா வகுபரானா, எங்கள பெரிய மனுஷன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களை பின்பற்றி நாங்கள் இப்படி ஆகிவிட்டோம். ஆகவே ரப்பனா ஆத்திஹுல் இழ்பைனி மினல் அஸாபி வல்லஅன்ஹும் லஅனன் கபீரா, நாங்கள் தொழாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய தலைவரை நீ நரகத்துல போட்டு 4 சாத்து சாத்தினார், எங்களை ஒரு அடி அடி என்று கேட்பார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய தலைவர்களே, சமுதாய தலைவர்களே, காவலர்களே, பெரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, படித்தவர்களே, நீங்கள் கண்டிப்பாக முதலாவது உங்களிடத்தில் தொழுகை வர வேண்டும். பள்ளிக்குத்தான் வர வேண்டும் என்பதல்ல, நீங்கள் அங்கங்கு வயல் வரப்புகளிலே தொழலாம், தோப்பு தோவல்களிலே தொழலாம், உங்களுடைய வியாபார தலத்திலே தொழுது கொள்ளலாம். அப்படி நீங்கள் தொழுது கொள்கின்ற பக்குவத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது இந்த மார்க்கத்தினுடைய தூண் என்று வர்ணித்திருக்கிறாரே. ஆக நீங்கள் அதை தொழ வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் அதே நீட்டி முடக்காமல் சுருக்கி அடைத்து, பள்ளிவாசல்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தஆலா கேட்பான், இப்பொழுது சொல்லுகின்றாரா தஅக்குலு அம்மால் யதாமா முல்மன் ஃபஇன்னமா யஅக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, நீங்கள் பொது உடைமைகளை திங்க வேண்டாம், அப்படி இங்கு உலகத்தில் தின்றால் நீங்கள் நரக நெருப்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். இன்று சில ஊர்களிலே பள்ளியை ஆட்சி நடத்துகின்றவர்கள் பள்ளியினுடைய அந்த சொத்தை நல்ல சாப்பிடுகின்றார்கள். அவர்கள் வக்ஃப் சொத்தை தின்று கொண்டிருக்கிறார்கள். யாராவது கேட்டா அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை ஹலாலான உணவுகளை திங்க வேண்டும் என்று உலமா பெருமக்களை நீங்களே சொல்லுகின்றீர்கள். ஹலாலை தேடி தேடி பார்த்தால் அது பள்ளிவாசலுக்கு வந்தால் அங்கே கிட்டுகின்றதுதான் ஹலாலாக தெரிகின்றது. பிறகு நாங்கள் ஹலாலான உணவை சாப்பிட வேண்டும், சாப்பிடுகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையிலே ஒரு காலவரும் இது தொகிதுல் பைவுஜிவலா, பொது உடைமைகள் தங்களுடைய சொந்த சொத்துகளாக கருதுவார்கள் என்று சொன்னார்கள். ஆக பொது உடைமைகளை நாம் நம்முடைய சொந்த சொத்துகளாக பாதுகாக்க வேண்டும். அதை திங்கவோ, அதை உட்கொள்ளவோ, மாற்றாருக்கு விநியோகிக்கவோ, அன்பளிப்பு செய்யவோ எந்த உரிமையும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். காரணம், இன்று அரசியல் துறையாக இருந்தாலும் மதியியல் துறையாக இருந்தாலும் பொதுவாக இன்று இந்த பொது உடைமைகளை சாதாரணமாக கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி யாரும் கேட்பதற்கல்ல, அந்த பதவி கிடைத்து விட்டால் அப்படியே உருட்டி உள்ள தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள். அவன் சொன்னதை போன்று, புரட்சி கவிஞன் பாரதி சொன்னதை போன்று, கோடி கோடியாய் நீங்கள் அழித்திடும் செல்வம், கோடி கோடியாய் நீங்கள் அழித்திடும் செல்வம், வாடும் எம் மக்கள் உண்ணா வைத்து சோரல்லவோ என்று அவன் ஈரல் கொதிக்க வேதனைப்பட்டு சொன்னான். கோடி கோடியாய் நீங்கள் பவனி வருகின்றீர்கள், கடில்லா கார்களில் பவனி வருகின்றீர்கள். ஆனால் கோடி கோடியாய் நீங்கள் அழித்திடும் செல்வம், வாடும் எம் மக்கள் உண்ணா வைத்து சோரல்லவோ என்று சொல்லுகின்றான். எத்தனையோ பேர்கள் குடிக்க கஞ்சில்லாமல் சிரமப்படுகின்றார்கள் என்று. ஆக காலத்தினுடைய அருமை கருதி, ஆனால் நீங்களும் ரொம்ப தேர்வு செய்துதான் போட்டிருக்கின்றீர்கள். அதிகமான பிரசங்கிகளை இங்கு போடவில்லை. இருந்தாலும் எனக்கு அடுத்து 1 மணிக்கு பள்ளி திறக்க வேண்டும் என்ற கட்டளை இடப்பட்டிருக்கின்றது. ஆக ஞான மாமேனி அவர்களுடைய உரை இருக்கிறது. இதற்கு இடையிலே உலமாக்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஆகவே காலத்தின் அருமை கருதி விரிவஞ்சி விடுத்தனம் என்ற அடிப்படையில் என்னுடைய சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். வல்லத்து மாநகர
இஸ்லாமிய முஸ்லிம் ஜமாத் கமிட்டியினுடைய மாண்புமிகு தலைவர், செயலர், செயற்குழு, பெயர்குழுவினர்களுக்கெல்லாம் நன்றி கூறி எனது பாசத்துக்குரிய நீதிக்கரசர் அவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இங்கு பெற்றேன். அவர்களுக்கு என் தனிப்பெரும் துஆவை நான் செய்து நான் நிறைவு செய்கின்றேன், முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து வல்லம் பேரூராட்சி மன்ற தலைவி திருமதி பாரதி மருமுத்து அவர்கள் பேசுவார்கள். இதில் கலந்து கொள்ள செய்த வல்லம் நகர இஸ்லாமிய பெருமக்களுக்கு எனது நன்றியும் வணக்கமும். இந்த நன்னாளில் உலக இஸ்லாமிய மக்களும் வல்லம் நகர இஸ்லாமிய பெருமக்களும் மனித நேயத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ எல்லாம் அல்லாஹ்வை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து ரத்தன சுருக்கமாக PKG கல்யாணி அவர்கள் உரையாற்றுவார்கள். மரியாதைக்குரிய எங்களது ஆரோக்கிய நண்பரும் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியுமான நீதியரசர் அன்பு சகோதரர் GM அக்பர் அலி அவர்களே, இந்த விழாவிலே பங்கு கொண்டு எங்களுக்கெல்லாம் வாய்ப்பினை நல்கிய இந்த விழாக்குழுவுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, வல்லம் பள்ளிவாசலுடைய ஜமாத் குழுவினர்களே, இஸ்லாமிய நண்பர்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவிலே எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அவர்கள் இன்றியமையாத வேலையின் காரணமாக சென்றிருப்பதால் அவரால் இந்த விழாவிலே பங்கேற்க முடியவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்துடன் எங்களிடம் தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களது இயக்கத்தினுடைய தலைமையுடைய நல்வாழ்த்துக்களையும் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் தெரிவிக்க வேண்டும் என எனக்கு கட்டளையிட்டதனால் இந்த அறிவுறுத்தல் வாய்ப்பினை நல்கிய நண்பர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளிவாசல் மென்மேலும் வளர்ந்து இந்த தலைவர் கூட்டத்தினுடைய தலைவர்கள் விரும்பியது போல் இந்த பள்ளிவாசல் வந்து தொழில்கின்றவர்களும் இந்த பள்ளிவாசலில் வந்து செல்லுகின்ற அத்தனை பேருமே கல்வியிலும் அறிவிலும் மென்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காப்பாளர் நடராஜன் அவர்கள் சுருக்கமாக உரையாற்றுவார்கள். இந்த இனிய பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள மரியாதைக்குரிய நீதி அரசர் அவர்களே, இங்கே வருகை தந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியும் இந்த விழா நிகழ்ச்சியிலே சொற்பொழிவு ஆற்றிய பெரியோர்களே, நாட்டாமை அவர்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, பதாக்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய பள்ளிவாசலுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி நம்முடைய ஊரினுடைய பெருமையை சேர்க்கின்ற அளவிற்கு இந்த திறப்பு விழா நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஒரு இஸ்லாமிய நண்பர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்வார்கள். நாம் எத்தனைதான் வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்தாலும் அந்த புகழுக்கெல்லாம் ஆண்டவன் தான் சாட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாக்கியத்தினை எல்லா புகழும் இறைவனுக்கே என்கின்ற அந்த அருமையான வாக்கியத்தினை அமைத்து இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உயர்ந்திட வேண்டும், படிக்க வேண்டும், நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நீதி அரசர்கள் சொன்னார்கள். அதை போன்று இந்த வல்லத்தினுடைய மண்ணின் மைந்தனாக இருந்த காரணத்தினால் இந்த மண்ணின் பெருமையின் காரணமாக அவர் வல்லத்தினுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும். இன்றைக்கு வல்லத்தினுடைய ஒரு உயர்ந்த இடத்திலே நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக நீதி ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். காரணம், இப்படிப்பட்ட ஒரு நம்முடைய மண்ணிலிருந்து ஒருத்தரை நாம் பெற்றெடுத்திருக்கின்றோம். அவரை இந்த நிகழ்ச்சியிலே மனதார உணவாக பாராட்ட வேண்டும். அந்த வகையிலே இந்த பள்ளிவாசல் சீரோடு சிறப்போடும் இருப்பதற்கு மனமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியாக 1 மணி அளவில் பள்ளிவாசல் திறப்பு இருப்பதால் அடுத்து வரக்கூடிய பேச்சாளர்கள் நேரத்தை கருதி உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து சிங் ஜெகதீசன் அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த வல்ல நகரத்தில்
புதிதாக அமைக்கப்பட்ட ஜிம்மா பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற வாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மண்ணின் மைந்தர் பாண்டிச்சேரியுடைய தலைமை நீதிபதி அவர்களே மற்றும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நாட்டாமை பஞ்சாயத்தார் அவர்களே, விழா குழுவினர்களே மற்றும் இங்கே இந்த விழாவினை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆண்டோர்களே, பெரியோர்களே, சார்ந்தோர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு காலம் குறுகிய நிலையில் பள்ளிவாசல் தொழுகை தொடங்க இருக்கிற நிலையில் இப்படி இந்த ஒரு பள்ளிவாசி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஜமாத்தா நாட்டாமை விழா குழுவினருக்கு முதற்கனே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறப்பான தலைமையேற்றிருக்கிற நமது தலைமை நீதிபதி அவர்கள் தலைமை உரையை ஆற்றியதை போல 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பள்ளிவாசலை பின்னோக்கி பார்க்கிற பொழுது அதனுடைய நிலைகளை எல்லாம் தலைமை நீதிபதி அவர்கள் உங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அதை போல நம்முடைய மற்ற ஊர்களிலே சென்று பள்ளிவாசல் திறப்பு விழாவை கலந்து கொண்டு விட்டு செல்லுகிற பொழுது நம்மளுடைய ஊரிலையும் பள்ளிவாசல் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா என்று தலைமை நீதிபதி அவர்கள் இங்கே சொன்னார்கள், தன்னுடைய உள்ள குமரலை சொன்னார்கள். அதற்கு பின்னாலே இப்படி நிலைகளிலே வள்ளத்திலே இருக்கிற ஜிம்மா பள்ளிவாசலை இந்த அளவிற்கு சிறப்பாக சீரோடும் சிறப்புமாக அதுவும் சாலை ஓரமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவிலே அமைய பெற்றிருக்கிற இந்த பள்ளிவாசல் துவங்கப்பட்ட நாள் தொலைவாக இருந்தாலும் திறக்கப்படுகிற இடைவெளி நிறையாக இருந்து அதனிடையே அந்த பள்ளிவாசலை எப்படியாவது திறக்க வேண்டும் என்கின்ற நிலை வந்து இங்கே இருக்கிற ஜமாத்தார்களை விட பக்கத்திலே இருக்கிற ஊர்களிலே இருக்கிற ஜமாத்தார்கள் தான் இதிலே அதிகமாக அக்கறை கொண்டு இங்கே இருக்கிற பள்ளிவாசல் திறக்க வேண்டும் அப்படி என்று நிலை இருக்கிற பொழுது இந்த வள்ளத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகிற அளவில் இன்றைய தினம் நாட்டாமை தலைமை பொறுப்பேற்றிருக்கிறவர்கள் இந்த பள்ளிவாசலை திறக்கிற பொழுது அதை யார் தலைமையில் செய்தால் அது சிறப்பாக அமையும் என்று ஆராய்ந்து நம்முடைய மண்ணின் மைந்தர் நீதி அரசர் அவர்களை இந்த விழாவிற்கு தலைமையேற்க செய்துதான் இந்த பள்ளிவாசனுடைய சிறப்பு விழாவிலேயே மிக சிறப்பு தன்மை வாய்ந்ததாக இங்கே வல்ல நகர மக்களும் வல்லத்தில் இருக்கிற அத்துணை மக்களும் அதாவது இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் மாத்திரமல்ல மற்ற மதத்தை சார்ந்த அத்துணை பேரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பாங்குமிக்க ஒரு கண்ணியமிக்க ஒரு நீதிபதியை இந்த தலைமையேற்று சிறப்பித்து தந்திருக்கிற நிலைதான் இந்த பள்ளிவாசலுடைய மிகச் சிறப்பாக நான் இங்கே கருதுகிறேன். என்றால் அப்படி ஒரு பள்ளிவாசலை ஒரு நிலையை திறக்கிற பொழுது அவருடைய திறப்பவருடைய சூழ்நிலை, திறப்பவருடைய தன்மை, அவருடைய தன்மை மனிதநேயமிக்க தன்மை. நான் அவரிடத்திலே என்னுடைய விவரம் தெரிந்த காலத்தில் அவருடைய பழக்கம் மிகுதியாக உள்ளவன். அப்படி பார்க்கிற பொழுதும் அவர் மனிதனிடத்தில் பழகிற மனிதநேயமிக்கவராக ஒரு அடக்க உணர்வு படைத்தவராக இதுதான் பெரிய தலைமை நீதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய பணிவும் அடக்கமும் உயர்வும் அவர் இங்கே பேசுகிற பொழுது அனைவரும் அறிவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நல்ல மனிதரை இந்த பள்ளிவாசல் திறப்புக்கு தலைமையேற்றதிலே இந்த பள்ளிவாசல் பெருமை அடைகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. எழுச்சியுடன் நடைபெறுகின்ற வல்லம் ஜாமியா மஸ்ஜிதுடைய சிறப்பு விழா கூட்டத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஜி.எம். அக்பரி சாஹிப் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு உரை நிகழ்த்திய மௌலானா மௌலவி சொல்லரசு அவர்களே,
மற்றும் இனிய நண்பர்களே, எனக்கு பின்னால் இங்கு ஜாமியா மஸ்ஜிதை திறந்து வைத்து உரையாற்ற இருக்கின்ற தகுதிமிக்க மௌலவி ஹஸ்ரத் கிப்ரா அவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, கண்ணியம் பொருந்திய தாய்மார்களே, சகோதரிகளே, காலத்தினுடைய நிலைகளை கருதி அவர்களை சொன்னதை போல சரியாக 10 நிமிடத்துக்குள்ளால் ஒரு சில கருத்துக்களை மட்டும் மத்தியிலே கூறி விடவ ஆசை வைக்கிறேன். அருமையானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனிதமிக்க கௌபத்துல்லாஹ்வுடைய குழந்தை வாரங்களை முடித்ததற்கு பிறகு தன்னுடைய அன்பு மகனார் இஸ்மாயிலுடைய பிஞ்சு கரத்தை கோத்தவர்களாக துஆ செய்தார்கள். இறைவா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம், துப் அலைனா யா ரப்பனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் என்ற துஆவை அங்கே செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மன்னிமிக்கவர்களே, புனிதமிக்க மஸ்ஜிதை திறந்ததற்கு பிறகு நாம் செயல்படுத்த வேண்டிய நிலைமை கண்ணியத்தில் அதிகம் சுட்டிக்காட்டினார்கள். தொழுகையின் மூலமாகத்தான் நம்முடைய மானங்கள், மரியாதைகள், கண்ணியங்கள் எல்லாம் காக்கப்படுகின்ற அடிப்படை அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவராக ஆக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் மனிதனிடத்தில் எவ்வளவுதான் நீங்கள் பழகி அன்பு பாராட்டி நேசம் கொண்டு கடனாகவோ கைமாற்றாகவோ உதவி ஏற்றோமே ஆனால் மனிதன் கோபப்படுவான். ஆனால் படைத்த வல்ல அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்காத போது அல்லாஹ் கேட்காவிட்டால் கோபப்படுவேன் என்று அல்லாஹ் வலியுறுத்தி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் கடைசியாக கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகரிபை தொழுதுவிட்டு வெளியே வருகிறார்கள். சாஹாபி அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி இப்னு மஸ்ஊத் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் இருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்னார்கள், உமர் அவர்களே, எனக்கு கொஞ்சம் நீர் வேணும் என்று சொன்னார்கள். சாஹாபி அவர்களுடைய தாகத்தை அடக்குவதற்காக வேண்டி ஓடிச் சென்ற உமர் அவர்கள் தண்ணீர் கொண்டு எழுதுகின்ற பொழுது கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிட்டு பார்க்கிறார்கள். தன்னுடைய எண்ணிய என்பதாகிய ஒரு தோழர் முட்டுகிறார், மோதுகிறார், துடிக்கிறார், அழுகிறார், பழகிறார், காரணம் தெரியவில்லை. கண்மணி பெருமானார் அவர்கள் அபூபக்கர் மோசோவை கூப்பிட்டு சொன்னார்கள், அருமையான நண்பரே, உமர் எனக்கு நீரை கொண்டு வருவார், நீங்கள் ஓடி சென்றது தோழரை தூக்கி வாருங்கள் என்று சொல்ல கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிட்ட உடனே ஓடி சென்று உமர் நபிக்கு முன்னால் கொண்டு வந்த சஹாபியை நிறுத்துகிறார்கள். சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய துறையை விரித்தவர்களாக அருமையான சஹாபி அவர்கள் அந்த தோழரை கீழே படுக்க வைக்க வேண்டாம், இதனுடைய தோழிலே தூக்கி வைங்க என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தோழிலே வைத்த பொழுது அந்த மனிதர் தானாக சாய்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே படுத்து விடுகிறார்கள். கொஞ்சம் நேரம் உளுந்து ஓடுகிறது. உமர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் குளிர்ந்த நீரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி திருக்கரத்தால் அந்த நீரை தெளித்தார்கள். கண்ணடித்து பார்த்த சஹாபி, கண்ணனியே, தாகாவே, பூமானே, கோமானே, உன்னுடைய துறையாயும் தலை இருந்தது என்று கூறிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கரத்தால் ரத்தத்தை துடைத்தார்கள். கண்ணனி பெருமானார் கேட்டார்கள், இனிய நண்பரே, தோழரே, உங்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டது, ஏன் அழுதி துடித்து என்று கேட்ட பொழுது கண்ணனி பெருமானாருடைய